ஆன்மீகத்தில் நீ நான் லாஸ்ட் வீடியோவில் கிருஷ்ணரின் இதயம் எங்கே இருக்குன்ட்டு சொன்னேன்ல, அது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் இறுதியில் தன்னுடைய எதுக்குலம் அழியறதை பற்றி மனசை வருத்தப்பட்டு மரத்தின் மேலே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜரான்ற வேடன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அன்று வேட்டைக்கு எதுவுமே கிடைக்காததால் மனசோர்வாக ஒரு இடத்துக்கு வரான். அப்போ கிருஷ்ணர் மரத்தின் மேலே கால் பாதத்தை தொங்க விட்டு உட்காந்துருக்கிறார். அதை பார்த்தா ஜரான்ற வேடனுக்கு கிருஷ்ணரின் கால் பாதம் புறா போன்று தோன்றதுனால புறா தான் மரத்து மேலே உட்காந்துருக்குன்ட்டு அம்பு விட்டுறான். அது கிருஷ்ணர் மேலே போய் பட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் உயிர் விடும்போது ஜரான்ற வேடன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, முன் ஜென்மத்தில் ராமாயணத்தில் நீ வாலியாக இருந்த, நான் ராமராக இருந்தேன். அது அந்தனுடைய முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்ற மாதிரி இந்த யுகத்தில் நீ என்னை அம்பு விட்டு சாவடிச்சா, அதனால் இது உன் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணர் இறந்த பிறகு அவருடைய உடலை தீ வச்சு தீ மூட்டிடுறான். ஆனால் இதயம் மட்டும் எரியவே இல்லை, அது துடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த இதயத்தை ஒரு மரப்பேழையில் வச்சு தண்ணியில் நதியில் ஓட விட்டுறான். அந்த இதயம்தான் இந்திரதூய்மன்ற மன்னன் கிட்ட கிடைக்கும். வேப்ப மரத்தில் செஞ்ச அந்த சிலையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது கைகளால் அவங்க கிருஷ்ணருடைய இதயத்தை கொண்டு போகிறதுல ஒரு பட்டு துணியின் மேல் வைத்து அவர்கள் தலைமை அர்ச்சகர் கண்களை மூடி வாயை மூடியும் கொண்டுட்டு போய் வைக்கிறார். அன்று அமாவாசையாக இருக்கும். அன்னைக்கு பூரி முழுவதும் கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. அதற்கு பிரம்ம பதார்த்தன்ட்டு பேர். அந்த வேம்பு மரம் புனித வேம்பால் ஆன தாது பிரம்ம மரம்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த மரத்தில் தான் கிருஷ்ணருடைய இதயத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த இதயத்தை யாரும் பார்க்கக்கூடாது. இந்த மரத்தில் ஆன சிலையை 8, 12, ஒரு 19 வருஷத்துக்கு ஒரு தடவை அதற்குன்னு தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரத்தை வளர்த்து அதிலிருந்து முதலில் செய்யப்பட்டது கிருஷ்ணர், பலராமர், சுபத்திரை சிலையை ஒரே மரத்தினால செஞ்சாங்க. ஆனால் இப்போது கிருஷ்ணருக்குன்ட்டு ஒரு மரமும் பலராமருக்குன்ற ஒரு மரமும் சுபத்திரைக்குன்னு ஒரு மரமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்துவமான மரத்தினால் இந்த சிலைகள் செய்யப்படுகிறது. தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ரத யாத்திரையின் போது தாளத்வஜம் பலராமருடையது, பத்மத்வஜம் சுபத்திரையுடையது, கருடத்வஜம் பூரி ஜெகநாதருடையது. தேரில் உள்ள நிறம் சிவப்பும் பச்சையும் பலராமருடையது, சிவப்பும் கருப்பும் சுபத்திரையுடையது, சிவப்பும் மஞ்சளும் பூரி ஜெகநாதருடையது. சுபத்திரையுடைய தேர் சக்கரம் 12, பலராமருடைய தேர் சக்கரம் 14, பூரி ஜெகநாதருடைய சக்கரமோ 16. சுபத்திரையுடைய தேரின் சாரதி அர்ஜுனன், பலராமருடைய தேரின் சாரதி மாதலி, பூரி ஜெகநாதருடைய சாரதி தார்கன். நேர்த்தியாக செய்யப்பட்ட பூரி ஜெகநாதரின் தேர் மற்றும் பலராமர் சுபத்திரையுடைய தேர்கள் சிம்மத்வாராவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குந்திஷா தேவி ஆலயத்திற்கு வருகிறது. அப்போது லட்ச மக்கள் தேரை இழுக்கின்றனர். ஆனால் தேர் புறப்படுவதில்லை. ஏன்னா பாரம்பரியமாக அந்த நாட்டு ராஜாக்கள் தேரோட வீதியை சுத்தம் செஞ்சாதான் தேர் புறப்பாடு நடக்கிறது. 9 நாட்கள் இந்த கொண்டாட்டம் நடந்து நிலைக்கு மறுபடியும் அப்புறம் கருவறைக்கு போய் அமர்ற வரைக்கும் பார்க்குற நம்மளுக்கு இந்த தேரோட்டம் காண கோடி கண்கள் வேண்டும். இந்த தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ரத யாத்திரை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த ரத யாத்திரை புறப்படுகிறது. பூரி ஜெகநாதருக்கு தேங்காய் அவ்வளவு விருப்பமாக பிடிக்கும். கிஷாரை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. முதலில் 1978ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அப்போது பல்வேறு மன்னர்களால் பல்வேறு காலகட்டத்தில் ரத்தனம், வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம் மற்ற ஆபரணங்களெல்லாம் இக்கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷங்களே ரத்னா பந்தர் என்ற இடத்தில் பாதுகாக்கப்பட்டது. பந்தர் என்றால் சேமிக்கும் இடம் என்று பெயர். ரத்தினங்கள் சேமிக்கும் இடமாக்கியால் ரத்னா பந்தர் என்று கூறப்படுகிறது. இங்கு 1978ஆம் ஆண்டு தங்கம் 128 கிலோவும் வெள்ளி 221 கிலோவும் கண்டெடுக்கப்பட்டது. மொத்தம் இது கணக்கெடுக்கிறதுக்கு 70 நாட்கள் ஆனது.
ஆனால் தற்போது அறைக்கு கீழ் கடலுக்கு அருகில் உள்ளது. 1984ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட போது இந்த பொக்கிஷ அறை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. இங்கு பாம்புகள் சீரும் சத்தம் கேட்டதால் மூடிவிட்டார்கள். இந்த ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் அன்று ஜெகநாதர் கோவிலில் இந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. அப்போது திறக்கப்பட்ட போது அங்கிருந்த வைரம், வைடூரியம், தங்க ஆபரணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தனை பெருமை வாய்ந்த புனிதமான புராண கால பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதிலிருந்து விடைபெறுவது ஆன்மீகத்தில் நீனா.